அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு எதை பத்தினா, பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாலே இன்னும் நம்ம சமூகத்தில் எப்படி இருக்குன்னா, அது ஒரு குறையாவோ, அது ஒரு பாவச் செயலாகவோ, அது ஒரு தவறாகவோ இப்படிதான் பாக்குறாங்க. இந்த நிலைமையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுக்காக தான் இஸ்லாம் பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கை, ஒரு முக்கியமான ஒரு இடத்தை, ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தை பெண்களுக்கு வழங்கி இருக்குது. இப்போ நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட 4 குழந்தைங்க, 4மே பெண் குழந்தைகள். ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 4 பேருமே பெண் பிள்ளைகள். இந்த பெண்களுக்கு அந்த காலத்துல ரொம்ப கொடுமை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அரேபியர்கள். அவர்களுடைய வழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதை ஒரு அவமானமாக, ஒரு பாவமாக, ஒரு சாபமாக அவங்க நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க, உயிரோட இருக்கிற அந்த குழந்தைய கூட கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் கண்கூடாக பார்த்தவர் மனசு வெறும்புனாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த சமூக மாற்றத்தை வேறுபடுத்துறதுக்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் வழியாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, சட்டத்தை கொண்டு வந்தான். இப்போ பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் படிப்படியா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, மகர் தொகை அவங்க நிர்ணயிக்கிறது, அதே மாதிரி விதவி ஆயிட்டாக்கா மறுவாழ்வு கிடைக்கிறது, சொத்துல உரிமை கொடுக்கறது, இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு சாதகமாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக அருளப்பட்டுச்சு. பின்னாடி வந்த அந்த காலத்துக்கு அப்புறம் இந்த சட்டங்கள்லாம் இஸ்லாமியர்கள் அதெல்லாம் பேணி அதை தொடர்ந்து வழக்கமாக செய்து வந்த காலத்துக்கு பின்னால மாற்று மத சகோதரர்கள் கூட இதை பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க, இதை உள்வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் உள்வாங்கித்தான் சீர்திருத்தவாதிகள் என்று நாம் பேசிக்கொண்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம பெரியார், பாரதியார் போன்ற இந்த சீர்திருத்தவாதிகள் கூட இந்த மாதிரி விஷயங்கள் உள்வாங்கித்தான் பெண்களை மையப்படுத்தி அவர்களுக்கு அவருடைய உரிமையை பற்றி, அவருடைய முன்னேற்றத்தை பற்றி தங்களுடைய கவிதைகளிலும் தங்களுடைய பேச்சுக்களிலும் உரைகளிலும் அவர்களை உயர்ந்தோங்க செய்துள்ளார்கள். அப்ப நம்ம அதெல்லாம் கவனிக்கிறோம் நம்ம. ஆனா இன்னைக்கு என்ன குறையொடி கிடக்குன்னா, கல்யாணம் ஆகுது, பொண்ணு தான் பெத்த புள்ள மாசமா இருக்குன்னு வைங்களேன், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சொந்தக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க, பொண்ணோட தாத்தா பாட்டி, பையனோட தாத்தா பாட்டி, சித்தப்பா, மாமா, இந்த மாதிரி இந்த நெருங்கிய உறவினர்கள் என்ன பண்றாங்க, இன்னும் இருக்குது இந்த நம்ம சமூகத்துல. என்ன இருக்குது, குழந்தை பிறந்தால் என்ன குழந்தை பிறக்கணும் டிசைட் பண்றாங்க, பொம்பளை புள்ளதான் வேணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, ஆம்பளை புள்ளதான் வேணும். ஆனால் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஆம்பளை புள்ளதான் வேணும்னு கேட்கக்கூடிய இன்னும் தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். இது என்ன ஒரு வெறி? இது ஆம்பளை புள்ளதான் வேணுங்கிற வெறி என்ன வெறி? இது யார் கத்துக் கொடுத்தா உங்களுக்கு? இதை எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்கிறதோ அங்கே மலக்குகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப இவ்வளவு பெரிய அழகான ஒரு வார்த்தை, ஒரு அழகான ஒரு செயல் பொம்பளை பிள்ளை கிடைக்குது. எல்லா ஆம்பளை பிள்ளைகளா போயிருதா? எல்லா பொம்பளை பிள்ளைகளும் தப்பா போயிருதா? நமக்கு எந்த குழந்தை கிடைத்தாலும் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பரிசு என்று உளமாற கொண்டாடுங்கள். கொண்டாடுங்கன்னா லைட்டை போட்டு பாட்டை போட்டு கொண்டாடுங்கன்னு அந்த கொண்டாட்டம் இல்லை, உளமாற சந்தோஷப்படுங்கள். நாம் அப்போ பெண் குழந்தை பிறந்தால் நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். இது அல்லாஹ்வின் அருள். ஆண் குழந்தை பிறந்தாலும் அல்லாஹ்வின் அருள். ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் எப்படி பார்க்கணும், நம்ம ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆனால் ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு இருக்கும் உரிமை போல பெண்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனா ஆணும் பெண்ணும் ஒண்ணு அல்ல. அதனாலதான் அல்லாஹ் 2 வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறான். நாம் அதை கவனத்துல கொள்ளணும். என்ன சொல்லக்கூடாது, எனக்கு ஆம்பளை புள்ளதான் வேணும், ஆம்பளை புள்ள பெத்தா அவ நல்லவ, பொம்பளை புள்ள பெத்தா அவ கெட்டவ, பாவத்துக்கு உள்ளானவ, சாபத்துக்கு உள்ளானவ, இந்த பரிந்துரைகளையும் இந்த அவலட்சணமான பேச்சுக்களையும் பேசக்கூடாது.
ஏன்னா காயப்படுவது யாரு? நீங்க பேசிட்டு போயிருவீங்க, நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. காயப்படுறது யாரு? சுத்தி இருந்து கேட்கறவங்க என்ன? இன்னும் இது புரியோடி கிடக்கு நம்ம சமூகத்துல. அதனால தயவு செய்து நாம எல்லோரும் என்ன நினைக்கணும்? அல்லாஹ் நமக்கு எந்த குழந்தை கொடுத்தாலும் அது அருளுள்ள குழந்தையாக, அல்லாவின் அடிமையாக அது வாழ வேண்டும். அது தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் இறைவனுக்காக வாழக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுட்டு ஆம்பளை புள்ளதான் வேணும், பொம்பளை புள்ள பிறந்துருச்சா, என்னம்மா குழந்தை பிறந்துச்சு, பொம்பளை புள்ள, பொம்பளை புள்ளையா என்று சொன்ன உடனேயே அதை பெத்தவங்களும் சரி மத்தவங்களும் சரி அவங்க முகம் சுடிக்கிறது, அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஒரு தாய் பெத்து எடுக்கிறா. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க, பொம்பளை புள்ளைய பெத்தாளா, ஏன் பொம்பளை புள்ளைய பெத்தான்னா. இன்னும் இதுல வேடிக்கை என்னன்னா, பொம்பளை புள்ளைய பெத்த அப்படின்னு கேட்கறதே பொம்பளைகள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கான பதிவு தான் இது. நீங்கள் தாயாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், யாராக வேண்டும்னு இருக்கலாம், யாராக வேண்டும்னு இருக்கலாம். ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் போற்றுங்கள், அவர்களை வாழ்த்துங்கள், உளமாற அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு உறுதி அளியுங்கள், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள். தயவுசெய்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்களை இகழாதீங்க, பழிச்சு பேசாதீங்க, குறைச்சு பேசாதீங்க. பொம்பளை பிள்ளைகளுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு அந்தஸ்து இருக்குது. நம்முடைய சமூகத்தை பார்த்து பிற சமூகத்தினரும் பொம்பளை பிள்ளைன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு படிப்பினை தர்ற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது போல நாமும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக முடிக்கிறேன்.